திமுக துடைத்து எறியப்படும். அமைச்சர் தம்பி ஷாஜஹானுடைய இந்த பேச்சு எனக்கு வியப்பளிக்குது. ஏன்னா முஸ்லீம் லீக்கோட எனக்கு 1980களிலிருந்து தொடர்பு இருக்குது. அவங்களுடைய மணிச்சுடர் பத்திரிகையில் ஒரு காலமினிஸ்டாக நான் பணிபுரிஞ்சிருக்கேன். கணித்துக்குரிய காலம் சென்ற சிராஜுல் மில்லத் அப்துல் சமத் சாபோட நான் நெருங்கி அந்த பத்திரிகை பணிகளில் இருந்திருக்கிறேன். கட்சி பணிகளில் அந்த கட்சி சாராத ஒரு உதவியாளர்னால் அவரோடு நான் இருந்திருக்கிறேன். சம்பந்தப்பட்ட அந்த தலைவர்களை பற்றி இல்லை அந்த தொண்டர்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இந்த பேச்சு அருவருக்கத்தக்க பேச்சாக இருக்குது. தம்பி அமைச்சர் ஷாஜஹானா இப்படி பேசினாருன்னு சொல்லிட்டு எனக்கு வியப்பாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நம்முடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்முடைய சுய பலத்தை பார்க்காம நம்ம எதுவும் பேச முடியாது. தனித்து நின்று நம்ம ஒரு பேரூராட்சி தலைவராக ஜெயிக்க முடியுமா? உண்மையிலே நெஞ்சு தட்டு சொல்லுங்கள். இங்கே காழ்ப்புணர்ச்சியோ இல்லை வாதத்துக்கு வாதமோ இல்லை, உண்மையை பேசணும். ரெண்டாவது, ஒரு கூட்டணியில் இருக்கிறது போகிறது எல்லாமே அது தனிநபர் சமாச்சாரம். அது அவங்களுடைய விருப்பம், அந்த கட்சியினுடைய விருப்பம், கட்சியினுடைய செயற்குழு எடுக்கிற முடிவுகள், தலைமை எடுக்கிற முடிவுகள். அதில் யாரும் தலையிட முடியாது. அது இல்லை இங்கே வாதம். திமுகவை தொடச்சி அறிஞ்சிட்டு என்ன செய்ய போகிறீங்க? அது சொல்லுங்க. பிஜேபி கொண்டு வர போகிறீங்களா? வேறு என்ன செய்ய போகிறீங்க? பாசிஸ்ட் அரியணில் உட்கார வைக்க போகிறீங்களா? வேறு என்ன உங்கள் நோக்கம்? என்ன தொடச்சி எரிஞ்சிட்டுன்னு சொன்னால் அப்புறம் என்ன நோக்கம் உங்களுக்கு? ஒரே ஒரு தோல்வி அடையட்டுமே, அவருடைய நிறம் எங்களுக்கு தெரிஞ்சிடும். அமைச்சர் இப்போ தலைமை அமைச்சராக இருக்கார் இல்லை, முதலமைச்சராக தம்பி விஜய் சிஎம், அவர் ஒரு தோல்வி அடைஞ்சால் தெரிஞ்சிடும். ஏதோ நல்வாய்ப்பா, இறை அருளா ஒரு வாய்ப்பு ஒரு கிடைச்சிடுச்சு. உழைக்காத ஒரு வாய்ப்பு. யானை மாலை போட்டதுனால் ஆள வந்த ராஜா. இதை வச்சுட்டு நாம் எதையும் தீர்மானிக்க முடியாதுங்க. திமுகவுடைய வரலாறு எவ்வளோ பெரிய வரலாறு. அதுக்கு முந்தைய அந்த திராவிட கழகத்தினுடைய வரலாறு, இந்த வரலாறுகள் எவ்வளோ பெரிய வரலாறு, எவ்வளோ பெரிய போராட்டங்கள். நான் சின்ன வயதில் இதெல்லாம் பார்த்துருக்குறேன். அந்த கட்சி காங்கிரஸை பின்னுக்கு தள்ளிட்டு முன்னுக்கு வர்றதுக்கு எவ்வளோ தியாகங்கள்லாம் பண்ணிச்சு. ஏன் பேசினா ஒன்றும் புரியல. எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. இந்த அருவருக்கத்தக்க பேச்சு முஸ்லீமுடைய இயல்பு இல்லை. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையை பற்றி நம்புறது ஆள் கிடையாது. அவங்க இந்த உலகத்துக்கு பின்னால் இருக்கிற இன்னொரு உலக வாழ்க்கை தான் அவங்க நம்புகிறவங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்க பேச்சுங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். நான் இதை 1க்கு 2 வாட்டி மீண்டும் 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 யோசனை பண்ணி பார்த்தேன். இவராக பேசியிருப்பாருன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வீடியோ பார்த்த பிறகு தான் தெரியுது. அப்போ கூட எனக்கு சந்தேகம்தான். இது யாராவது மார்க்கிங் பண்ணியிருக்காங்களா இல்லை வேறு குரலில் பேசிகிட்டு இருக்காங்களா தெரியல. எனக்கு இவ்வளோ சந்தேகமாக இருந்தது. எஸ்ஐஆர் வர்றதுக்கு என்ன பாடுபட்டாங்க இங்கே கொண்டு வர்றதுக்கு, அதை முறியடிக்கிறதுக்கு, விடுபடாமல் இருக்கிறது, முஸ்லீம் பேர்கள் விடுபடாமல் இருக்கிறது திமுக எவ்வளோ பாடுபட்டது. ஒரு நன்றி வேணாவா? சேர்ந்ததை பற்றி மறுபடியும் சொல்லலை. நீங்கள் அமைச்சராக இருந்துக்கலாம், அங்கே இருந்துக்கலாம், இல்லை அங்கே இல்லைன்னா பிஜேபியோட போய் இருந்துக்கலாம். அடிக்கடி சொல்லுவீங்களே திமுக பிஜேபியோடைய கூட்டணின்ட்டு. அது மாதிரி நீங்கள் கூட பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கலாம். யார் வேணால் சொன்னது. பிரச்சனை அது இல்லை. இப்போது பாபநாசம் தொகுதியில் போட்டியிடும்போது அமைச்சர் ஷாஜஹான் கூட வேலை செய்தது யார் தெரியுமா? தன்னுடைய தொகுதியை விட்டுட்டு குன்னம் தொகுதியினுடைய வேட்பாளர் எஸ்எஸ் சிவசங்கர், அவர் தன்னுடைய தொகுதியை விட்டு பாபநாசத்தில் வேலை செய்யார். யாருக்கு சார்பாக? இதே அமைச்சர் ஷாஜஹான் சார்பாக. ஏன்? அவருடைய மனைவியினுடைய சொந்த பந்தங்கள், செல்வாக்கு எல்லாமே அந்த ஊரில் இருந்ததுனால, பாபநாசத்தில் அறிவாலயத்திலிருந்து பறந்த கட்டளையை ஒட்டி அவர் அங்கே போய் வேலை செய்தார். தன்னுடைய தொகுதியை விட்டுட்டு, குன்னம் தொகுதியை விட்டுட்டு, பெரம்பலூரில் இருக்கிற குன்னம் தொகுதியை விட்டுட்டு அந்த வேட்பாளர் எஸ்எஸ் சிவசங்கர் ஐயா அங்கே போய் வேலை செய்தார். யாருக்காக? உங்களுக்காக, உங்களை வெற்றி பெற வைக்கணும்னு நோக்கத்துக்காக. இதெல்லாம் சொல்லி காட்டுறது இல்லை. இது நினைக்க மாட்டிங்களா? என்றைக்கோ செய்த ஒரு சின்ன உதவி இருந்தால் கூட நம்ம நினச்சி பார்ப்போம், தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவர் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அந்த உணர்ச்சி வரும். குற்ற உணர்ச்சி வராதா? இது எல்லாமே பாபநாசன் தொகுதியில் எவ்வளவோ முறைகள் அந்த உள்ளூர் தலைவருங்க, மாவட்ட செயலாளருங்க, மாவட்ட தலைவருங்க எல்லாமே
திமுக ஒரு முறையாவது நின்று பார்க்கணும், போட்டியிடணும், வரணும்னு சொல்லிட்டு பல முறை முயற்சி பண்ணியும் கூட்டணி வேட்பாளர்களுக்கே ஒதுக்கப்பட்ட தொகுதி ஆகிடுச்சு. அது கடைசியாக நீங்கள் அதில் போட்டிக்கிட்டீங்க. திமுக முழு மூச்சாக அதில் வேலை செஞ்சிச்சு, நீங்கள் ஜெயிச்சிங்க, எம்எல்ஏ ஆனீங்க. அதுக்கு காட்டிய நன்றி. இப்போது திமுகவை தொலைச்சறிய போகிறீங்க. அது என்ன ஒரு போர்டில் இருக்கிற எழுத்தா, சாக் பீஸ் எழுத்தா, அது அப்படியே தொடச்சி எறிட்டுருக்கு. என்ன பேசுகிறீங்க? பேச்சா முதிர்ச்சியான பேச்சா இது? இதில் எவ்வளோ பின்னடைவு இருக்குது தெரியுமா? இது இயல்புக்கு எதிரான பேச்சாவாக நான் கருதுகிறேன். மேல் பேசாதீங்க, பாட்டுக்கு இருங்க. அமைச்சராக இருந்துங்க, நல்லா செய்யுங்க, சமுதாயத்தை பாடுபடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. நாளைக்கே வாய்ப்பு கிடைச்சா மீண்டும் திமுகவும் வந்துருக்குங்க. கண்டிப்பாக இப்போது அதுதான் நடக்க போகுது. ஆட்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளில் எல்லாமே கலைய போகுது, ஆட்டம் கலைய போகுது. அண்ணாமலை வேறு நிற்கிறார் சீனில். இப்போ ஆரம்பத்தில் ஒரு கதை வடிவில் சொல்லியிருக்கிறேன். அந்த சாப்டர் இப்போ அண்ணாமலை சாப்டர் வந்துருக்கு. அடுத்தது நம்ம சிஎம் என்னவார், டெல்லி தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் எங்கே போவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் பேசுகிற பேச்சை என்ன செய்வீங்க? சாரி சொல்லுவீங்களா? பேசாதீங்க, அப்படி நல்லதில்லை. ஷாஜஹான் தம்பி.